என்ன தம்பி என்ன பண்ணுற? டிஎன்பிசிக்கு படிச்சுன்னு இருக்கேண்ணே. ஓ கவர்மெண்ட் வேலையா? ஆமாண்ணே. யார் இந்த காலத்தில் போயிட்டு வேலை வாங்குறதுக்கு படிச்சுன்னு இருக்கிறேன். இப்போலாம் யார் படித்து வேலை வாங்குறாங்க? எல்லாம் காசு கொடுத்தா வேலை வாங்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாருமே காசு கொடுத்தா வேலை வாங்குறாங்க. தேவைலாம் படிச்சுனுங்கிறேன். எவ்வளோ வருஷம் படிச்சுங்கிறேன்? ஒரு 2-2.5 வருஷம் படிக்கணும். ஆடா பாவி, 2-2.5 வருஷமாக படிச்சுங்கிறியே. இது ஒரு வேலைக்கு இப்போ நல்லா கை நேரம் சம்பாரிச்சிக்கலாமா? உங்க கூட இருக்கிற பசங்க என்ன நாங்கள் நல்லா சம்பாதிச்சுக்கிறாங்க. என்னப்பா வாங்குச்சு. என்ன பண்ணுகிறா பசங்க? பையனை பாரா, ஏதோ படித்து கவர்மெண்ட் வேலை வாங்க போகிறான் அவன். நீ ஏன் சொல்லு, படித்து ஆனால் கவர்மெண்ட் வேலை வாங்க முடியுமா? காசு கொடுத்தானே வாங்க முடியும். காசு கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்குறது நீ பார்த்த? ஆமாஜி, எனக்கு தெரிஞ்ச மேனேஜர் இருக்கிறாரு. அவங்க பையனுக்கு 5 லட்சம் கொடுத்தா காசு வாங்கினாரு, வேலை வாங்கினாரு. நீ பார்த்த? சொன்னாங்க. சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போய்க்கிறாங்க. நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சுக்கிறானுங்க. அதுக்கு நான் சொல்லுவேன். என்ன சொல்கிறேன்? நீ வந்துட வேண்டியது, சும்மா நேரில் பார்த்த மாதிரி. பையா ஏன்பா என்னப்பா பையன் நல்லது சொன்னேன் நான். போ தம்பி. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து டிஆர்பி டிஎன்பிசி இதெல்லாம் பாஸ் பண்ணி நல்ல வேலையில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி, புரியுதா? இவர் மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் இந்த போனால் பாரு, இந்த மாதிரி வந்து டிமோட்டிவேட் பண்ணுவானுங்க. காசு வாங்கி தான் வேலை போடுறான், காசு வாங்கி தான் வேலை போடுறான்னு. அதெல்லாம் நம்பிடாதீங்க. கஷ்டப்பட்டு படித்து நேர்மையாக வேலைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கவலைப்படாதீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.